சார் சொன்னவர் நிறைய சொன்னாங்க. அதே மாதிரி வரலாற்றுல பெரும் தலைவர்கள் நிறைய பேர் போராடி இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வரலாற்றின் பக்கத்துல இடம் பெறாத நிறைய பேரும் போராடி இருக்காங்க. இந்திய விடுதலையில் தமிழர்களின் பங்கு அப்படின்னு ஒரு நூல் இருக்கும். அந்த நூலை வாசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், தமிழ்நாட்டுல இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஏகப்பட்ட பேரு போராடி இருக்காங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ரகசிய குரலாக ஒலித்த காங்கிரஸ் ரேடியோ அப்படிங்கிறத மட்டும் பத்தி சொல்லி உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். என்னன்னா உஷா மேத்தா அப்படிங்கிறவங்க ஒரு மிகச்சிறந்த பெரிய நீதிபதியினுடைய மகள். செல்வமா வளர்றாங்க. அவங்க காந்தியோட கொள்கையில ஈர்க்கப்பட்டு என்ன பண்றாங்க, எளிமையா வாழ்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க, சட்ட படிப்புக்காக விண்ணப்பிச்சிருக்காங்க. அந்த நேரத்துலதான் என்ன ஆயிடுச்சு, சுதந்திர போராட்டம் ஆரம்பிச்ச உடனே அந்த படிப்பை பாதியில விட்டுட்டு அவங்க உஷா மேத்தா அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க, அந்த விடுதலை சுதந்திர போராட்டத்துல எல்லாம் கலந்துக்கிறாங்க. அந்த டயத்துல ஒத்துழையாமை இயக்கம் நடக்குது 1942. அதனால எல்லா தலைவர்களையும், தமிழ்நாட்டுல இந்தியாவில இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களையும் கைது பண்ணிட்டாங்க. அப்ப மக்கள் கிட்ட செய்தி கொண்டு போறதுக்கான என்ன இல்ல, யாரும் தலைவர்கள் இல்ல, செய்தியை கொடுக்கறதுக்கான எந்த விதமான வழிகளும் இல்லாம இருந்தப்பதான் என்ன பண்ணாங்க, நாரிமன் பிரிண்டர் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு ரேடியோ, கான் ரேடியோ அப்படின்னு ஒரு கொஞ்ச தூரத்துக்கு மட்டும் பரப்பக்கூடிய ஒரு சிறிய ரேடியோ இருக்கு. அதை செய்ய சொல்லி அதன் மூலமாக மும்பைல ஒரு உயரமான இடத்துல இருந்து, எங்கன்னு தெரியாம ரகசியமான இடத்துல இருந்து சிறைச்சாலையில இருக்கவங்ககிட்ட இருந்து ரகசியமா செய்தி வாங்கி அந்த ரேடியோல காலையில 8 மணிக்கும் மாலையில 8:45 மணிக்கும் என்ன பண்றாங்க, 1 மணி நேரம் ஒளிபரப்பு பண்றாங்க. இதை பார்த்த பிரிட்டிஷ் உளவுத்துறை அவங்கள பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்துல இருந்து, ஒரு நாள் என்ன சர்ச்சில் இருந்து, ஒரு நாள் கோயில் மடப்பள்ளியில இருந்து, இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல இருந்து இது பண்றதுனால பிடிக்க முடியல. அப்ப அந்த ரேடியோ எதன் மூலமாக அவருக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நாரிமன் பிரிண்டரை கைது பண்ணி அவரை கொடுமைப்படுத்துறாங்க, ஐஸ்ல படுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் கொடுமையை தாங்க முடியாம அவர் என்ன பண்ணிடுறாரு, உண்மையை சொல்லிடுறாரு. அப்போ ஒரு இடத்துல ரவுண்ட் அப் பண்ணி என்ன பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய இந்த உஷா மேத்தா அவங்க கூட்டாளிகள் எல்லாம் கைது பண்றாங்க. அந்த நேரத்திலையும் கைது பண்ண வராங்கன்னு தெரிஞ்சதும் உஷா மேத்தா என்ன பண்றாங்க, தனக்கு அடுத்த அந்த ரேடியோவை, காங்கிரஸ் ரேடியோ யார் நடத்தணும் எல்லாம் இது பண்றாங்க. ஆனா என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் முறியடிச்சு கைது பண்ணிடுறாங்க. உஷா மேத்தா பயங்கரமா கொடுமைப்படுத்தினாலும் சிறைச்சாலையில தன்னோட கூட்டாளிகள் யாரையுமே என்ன செய்யல, காட்டி கொடுக்கல. கடைசி வரைக்கும் போராடி அவங்களுக்கு 4 வருடங்கள் சிறை தண்டனை இருந்துச்சு. அவங்க உயிர் இழக்கிற வரைக்கும் பயங்கர மோசமா நடத்தப்பட்டாங்க. ஆனா அவங்க என்ன உயர்தர சிகிச்சைக்கு விண்ணப்பிச்சு சிகிச்சை பெற்று சிறைச்சாலை முடிஞ்சு 80 வயது வரைக்கும் அவங்க உயிர் வாழ்ந்தாங்க. 88 நாட்கள் மட்டுமே ஒரு என்னது குரலாக, ரகசிய குரலாக காங்கிரஸ்ல இயக்கம், காங்கிரஸோட ரேடியோ செயல்பட்டுச்சு. இப்படியும் சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய பேர் இது பண்ணியிருக்காங்க.